Hello everyone, நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர்ஸில் இருந்து எரர் ப்ராபகேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க R ஈக்குவல் டு V பை ஐன்ற ஃபார்மில் அண்டு உங்களுக்கு V கொடுத்துட்டாங்க, I கொடுத்துட்டாங்க, அந்த VIயில் இருக்கக்கூடிய எரர்ஸும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ எரர்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஆரில் இருக்கக்கூடிய பார்ஷன்ஸ் எரர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது Z ஈக்குவல் டு A பை B ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஏல கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குது, பியில் கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குன்னா இஜெட்டில் எவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்குன்றத நம்ம இந்த மாதிரி கெட் பண்ண முடியும். அதாவது ரிலேட்டிவ் எரர் இந்த Z ஈக்குவல் டு தி சம்மேஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் எரர் இந்த A அண்ட் B. தட் ஐடியா வி கேன் மேக் யூஸ் ஆஃப் ஹியர். அப்போது இங்கே அதே ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ரிலேட்டிவ் எரர் இந்த R இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் இந்த V ப்ளஸ் ரிலேட்டிவ் எரர் இந்த I. இது ரெண்டோட சமேஷன் தான் ரிலேட்டிவ் எரர் இந்த R. இங்கே பாருங்கள், கிளியராக பாருங்கள், இது தான் V, இது டெல் V. அதே மாதிரி இது தான் I, இது டெல் I. ஸோ டேரெக்டாக அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே டெல் விக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஐ கேன் சப்ஸ்டியூட் 5, விக்கு பதிலாக 200. அதே மாதிரி டெல் ஐக்கு பதில் என்ன போடலாம், 0.2, ஐக்கு பதிலாக 20. இதில் அது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலே ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த fractional error கிடச்சிரும். பட் த கொஸ்டின் இஸ் நாட் அபவுட் த fractional error, இட்ஸ் அபவுட் த percentage error. ஃபஸ்ட் நம்ம இது கெட் பண்ணலாம், fractional error கெட் பண்ணலாம். இதை டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன வேல்யூஸ் வருதுன்னு சொல்லுங்கள். கமான் ஜஸ்ட் டெல் மீ யுவர் ஆன்சர். இட்ஸ் லைக் 5 by 200 plus 0.2 by 20. ஸோ ஐ காட் 0.035 வருது. ஸோ 0.035 வருது. that should be a del R by R. இது fractional error. But the question is not about the fractional error, it's about the percentage error. அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் the whole thing will get converted into percentage error format. என்ன வந்துடும் இப்போது 3.5% வந்துடும். Are we having that in options? Yes. Option D. That's a solution. In fact, the previous year JEE question, it's not a NEET question, 2024 வந்த JEE question, one of the JEE question. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இங்கே ஒய்ன்ற ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன், அதை 32.3 1125 மல்டிப்ளை பண்ணி 27.4 டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூவை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க? ஜென்ரலாக இந்த ரூல்ஸை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் ஆர் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸ்க்கு லீஸ்ட் எஸ்எஃப் வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இந்த நம்பர்ஸில் இந்த நம்பரோட எஸ்எஃப் வேல்யூ 3, இதோட எஸ்எஃப் வேல்யூ 4, இதோட எஸ்எஃப் வேல்யூ 3. அப்போ இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு லீஸ்ட் எஸ்எஃப் வேல்யூ இருக்கோ அதே எஸ்எஃப் வேல்யூ தான் ஃபைனல் ரிசல்டண்ட்டுக்கும் இருக்க முடியும். தட்ஸ் அ கோர் ஐடியா வி ஹாவ் ஹியர். இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் யூ ஹாவ் டு லுக் ஃபார் த எஸ்எஃப் வேல்யூ. ஒவ்வொரு நம்பரில் எஸ்எஃப் வேல்யூ என்னன்றதை பார்க்கணும். எந்த நம்பருக்கு லீஸ்ட் எஸ்எஃப் வேல்யூ இருக்கோ அந்த எஸ்எஃப் வேல்யூ தான் ஃபைனல் ரிசல்டண்ட்டுக்கும் இருக்க முடியும், அதை மல்டிப்ளை பண்ண பின்னாடி. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியோட ஒரிஜினல் ஆன்சர் என்னென்று நம்ம பார்க்கலாம். 32.3 into 1125, ஓகே, divided by 27.4. ஓகே, எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா ஐ காட் த ஆன்சர் அஸ் திஸ். நிறைய இருக்குது இந்த மாதிரி. பட் வி நோ வெரி கிளியர்லி நமக்கு இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்லையும் எவ்வளோ எஸ்எஃப் வேல்யூ இருக்குது. இதில் 3, இதில் 4, இதில் 3 இருக்கு இல்லையா? அப்போ ஃபைனல் ரிசல்டண்ட்டில் எவ்வளோ எஸ்எஃப் வேல்யூ தான் இருக்கணும், 3 தான் இருக்கணும். பிகாஸ் இந்த 3 நம்பரில் லீஸ்ட் எஸ்எஃப் வேல்யூ உள்ள நம்பரோட எஸ்எஃப் வேல்யூ 3 தான். ஸோ அப்போ ஃபைனல் ரிசல்டன்ட்டுக்கு 3 தான் இருக்கணும்னா இந்த 3 எஸ்எஃப் வேல்யூ தான் வேலிட். ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம எரடிகேட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இதெல்லாமே பாருங்கள் 5000ஓட கம்மி தான், கரெக்ட். ஸோ இதை அப்படியே எரடிகேட் பண்ணிடலாம். அண்ட் இது 6 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 6ஐ எரடிகேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா 1 3
இந்த 5 விட அதிகமாக இருக்கிறனால இந்த ப்ரிசைடிங் டிஜிட்ஸை ஒன்று கூட்டிடுங்க, இது 0ன்னு மாற்றிக்கோங்க. இப்போ y = 1313 வந்துடும். ஸோ தட்ஸ் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் B must be the solution. புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? ஓகே, அண்ட் we can move on to the next question. இதுவும் லாஸ்ட் இயர் ஜேயில் வந்த கொஷின், 2025 ஜனவரி ஷிஃப்ட்டில் வந்த கொஷின் இது. ஓகே, now look into this question. இப்போ ஒரு பாடி இருக்குது, அதோட மாஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5 + or - 0.5 kgன்னு சொல்லிட்டு, அந்த பாடியோட வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க 20 + or - 0.4ன்னு சொல்லிட்டு. அந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதான் கொஷின். இன்னும் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து கைனடிக் எனர்ஜி is equal to ½ mv² இல்லையா? ஓகே, தட் மீன்ஸ் ஓகே இந்த கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நமக்கு மாஸ் தெரியும் அண்ட் ஸ்பீட் தெரியும். அவங்க கொஷினில் கைனடிக் எனர்ஜி என்ன, அதோட ஃப்ராக்ஷனல் எரர்ஸோடு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரெக்டாக இதை எம்மை எடுத்துக்கோங்க. ஓகே, டேக் திஸ் as m, this as v. இதை மல்டிப்ளை பண்ணி கைனடிக் எனர்ஜி கெட் பண்ணிடுங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி is equal to ½ mv², ½ mக்கு பதில் 5, vக்கு பதில் 20, the whole square. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வரும்? 20² into 5 divided by 2, 1000. ஸோ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து 1000 வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ 1000 தான் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ. பட் கைனடிக் எனர்ஜியில் எவ்வளோ எரர் இருக்குன்றது வேணும் இல்லையா? ஸோ அது எப்படி கெட் பண்ணுவீங்க? del KE by KE. fractional error in the kinetic energy is equal to the summation of the fractional error in the mass and v². அப்போ மாஸில் இருக்கக்கூடிய fractional error என்ன வந்துடும்? del m by m. அண்ட் இங்கே v இருந்தால் vயில் இருக்கக்கூடிய fractional error del v by vன்னு வந்திருக்கும். பட் we have a v², that means 2 times of del v by vன்னு வந்துடும். v² இருக்கக்கூடிய fractional error 2 times of del v by v. ஓகே, இப்போ இங்கே அப்படியே டைரெக்டாக வேல்யூஸை போடுங்க. What's the del m value? Del m value is 0.5. It's a del m. It's a m. 0.5 by 5. 0.5 by 5. 2 times of del v. Del v value another. Del v value is 0.4. So it's a 0.4 by v value another 20. Okay. So now try to simplify this whole thing. என்ன வந்துடும்? இது 0.1 வந்துடும். இது like 0.8 by 20. So என்ன வேல்யூ வரும்? Just tell me. 2 into 0.4, 0.8 by 20. So it's a 0.04. It's a 0.04. இந்த சம் பண்ணிங்கன்னா you got a 0.14 வந்துடும். That's a del KE by KE. அதாவது கைனடிக் எனர்ஜியில் கூட ஃப்ராக்ஷனல் எரர் கிடச்சிருச்சு நமக்கு. இதை பர்சன்டேஜ் ஃபார்மில் மாற்றணும் இல்லையா? ஓகே, we don't have to do that. நமக்கு தேவை அப்சல்யூட் எரர் தான் வேணும். அப்போ கேஇக்கு பதில் இந்த வேல்யூ போட்டுக்கோங்க. வாட்ஸ் த கேஇ வேல்யூ? 1000. கேஇ வேல்யூ இஸ் 1000. இங்கே 1000 போட்டுக்கிட்டிங்கன்னா அண்ட் del KE ஈக்குவல் டு 0.14 into 1000 வந்துடும். அண்ட் சிம்பிளிஃபைங் தட் எனக்கு என்ன வந்துடும்? 140 வந்துடும். del KE ஈக்குவல் டு 140. That means which option is matching? Yes, we got the final answer then. Final answer எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் del KEன்னு இண்டிகேட் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்ன வந்துடுது? 1000 ப்ளஸ் ஆர் மைனஸ் del KEயோட வேல்யூ என்னது? 140. That's the answer. So which option is matching? Option A. So that must be the solution. I suppose that you can able to understand the solution of this clearly, right? Okay, fine. Okay, now we can move on to the next question. Okay, I will give you some time. You just read the question and try to understand it. இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்ற நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, ஃபைன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஒரு பீன்ற ஒரு குவான்டிட்டி இருக்கான். ஓகே,
அதை a cube b squared by c root d. root d d power 1/2 எழுதிக்கலாம். ஃபைன். ஓகே, இப்போ வேற என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க. பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் a b c d ஆர் given as 1%, 3%, 2%, 4%ன்னு சொல்லிட்டு இப்போ பர்சன்டேஜ் எரர் இன் த குவான்டிட்டி p என்னன்றதான் கேட்டிருக்காங்க கொஷினா. இது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? திங்க் லாஜிக்கலி அண்ட் டெல் மீ த ஆன்சர் டு இட். யூனோ இந்த ஃபைனல் குவான்டிட்டி பின்ற இந்த குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர்ன்றது இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரரோட சமேஷன். ஆக்சுவலி தட்ஸ் அ கோர் ஐடியா வி ஹாவ். ஓகே, அப்போ டெல் பி பை பி, ஃப்ராக்ஷனல் எரர் இன் த பி இஸ் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ். ஏயில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் அதுதான் டெல் ஏ பை ஏ, அதாவது அதுதான் வந்து 1% சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல் ஏ பை ஏ இன்டூ 100, அது பர்சன்டேஜ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க 1%ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெல் பி பை பி இன்டூ 100, இட்ஸ் 3%. அதே மாதிரி டெல் சி பை சி இன்டூ 100, இட்ஸ் 2%. அதே மாதிரி டெல் டி பை டி இன்டூ 100, இட்ஸ் 4%. எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. பட் ஏயில் கூட பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், பட் இங்கே இருக்கிறது ஏ கியூப், இட்ஸ் நாட் ஏ. அப்போ ஏ கியூபில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் எரர் பர்சன்டேஜ் எரர் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் டெல் ஏ பை ஏ இன்டூ 100. அதாவது ஏயில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் எரர் இதுனா, ஓகே, ஏயில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் இதுனா அது மாதிரி 3 times பர்சன்டேஜ் எரர் ஏ கியூபில் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இதுதான் ஏ கியூபில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் கூட பர்சன்டேஜ் எரர் என்ன வந்துடும் 2 times ஆஃப் டெல் பி பை பி இன்டூ 100 வந்துடும். ப்ளஸ் சியில் கூடிய பர்சன்டேஜ் எரர் del c by c into 100 வந்துடும். லாஸ்ட்லி d பவர் 1/2, அதில் கூட பர்சன்டேஜ் எரர் 1/2 del d by d into 100 வந்துடும். Just substitute all the values now. Okay, you know all the datas now. இது அப்படியே போட வேண்டியதான். இதோட வேல்யூ just 1%, இதோட வேல்யூ 3%, இதோட வேல்யூ 2%, இதோட வேல்யூ 4%. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வந்துடும் 3% ப்ளஸ் 6% ப்ளஸ் 2% ப்ளஸ் 2%. இதில் வந்து 13% வந்துடுது. ஸோ 13% must be the solution. So option A, that must be the solution. I hope that you can able to understand this sum and its solution clearly, right? புரிஞ்சுதா? Okay, next question போங்க. Errors in the measurement which arises due to the unpredictable fluctuation in temperature and voltage supply. Okay, fine. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் கிடையாது, டெஃபினட்டாக லீஸ்ட் கவுண்ட் எரரும் கிடையாது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க டியூ டு அன்பிரடிக்டபிள், அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஃபேக்டர்ஸ்னால உருவாகக்கூடிய இந்த டெம்பரேச்சரில் உருவாகக்கூடிய ஃப்ளக்சுவேஷன், வோல்டேஜில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் என்ன எரர்ஸில் வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம காரணத்தை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரியான எரர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேண்டம் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் ஷுட் பி த ரேண்டம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். ஒரு மெட்டல் வயர் இருக்குது, அதோட மாஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன், ஒரு மெட்டல் வயரோட மாஸ் கொடுத்துட்டாங்க. m = 0.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.002 கிராம்னு சொல்லிட்டு. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 0.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.001 mm சொல்லிட்டு. ஓகே, வேறு என்ன தெரியும், லென்த் கொடுத்துட்டாங்க. ஓகே 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் என்னன்னா, த மேக்ஸிமம் பாசிபிள் பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் த டென்சிட்டி. ஓகே, தட்ஸ் வாட் வி ஹாவ் டு கெட். ஓகே, இந்த வயரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த்து கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் அது என்ன மாதிரியான வயராக இருக்கணும், அந்த வயரோட ஷேப் என்னவாக இருக்கணும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த வயரோட டென்சிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா, பர்சன்டேஜ் எரர் இந்த டென்சிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது, ஜென்ரலாக
density is equal to mass by volume. அப்போது the percentage error in the density தான் கேட்டிருக்காங்க. So that should be the summation of percentage error in the mass plus percentage error in the volume. நமக்கு del m by m readily know this is a del m, this is a m. ஸோ ரெடிலே நான் அந்த வேல்யூஸை போட்டுக்கலாம். அப்படியே நமக்கு இப்போ del v by v தான் வேணும். இன்னும் இட்ஸ் அ சிலிண்ட்ரிக்கல் வயர். இப்போ சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்ட் எல். கரெக்டா? தட் மீன்ஸ் உங்களுக்கு வால்யூமோட அந்த சிலிண்ட்ரிக்கல் வால்யூமோட ஃபார்முலா இதுதானா அந்த இஃப் தேர் இஸ் எனி ஃப்ராக்ஷனல் எரர் இன் த வால்யூம் தட் ஷுட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த மெஷர்ட் ரேட் ஆஃப் ஆர் அண்ட் ஃப்ரம் எல். அப்போது ஃப்ராக்ஷனல் எரர் இன் த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு summation of the fractional error in the r squared and L. அப்போ r இருக்கக்கூடிய fractional error del r by r, பட் நமக்கு இருக்குது r squared. அப்போ r squared இருக்கக்கூடிய fractional error வந்துடும் 2 times of that plus del l by l வந்துடும். இதை அப்படியே percentage formula மாற்றி எழுதிக்கோங்க. So you will be having a del v by v into 100 equal to 2 times of del r by r into 100 plus del l by l into 100 வந்துடும். Now you just put all those values. Okay, நீங்கள் எல்லா வேல்யூம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். del v by v என்ன வந்துடும்? del v by v into 100 is equal to 2 times of del r என்னது? இதுதான் del r. del r by r 0.001 0.001 by what we got 0.3 into 100 plus del l என்னது? This is del l. del l க்கு பதிலா 0.02 by l. நீங்கள் நினைக்கலாம் அங்கே ரேடியஸை வந்து எம்எம்ல கொடுத்துருக்கான், லென்த்தை வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். பட் நான் வேல்யூ போடுறப்போ எதையுமே எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றாமல் அப்படியே போட்டு பண்ணுறதே தப்பாக வராது ஆன்சர்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தப்பாக வராது. ஏன் வராதுன்னா நம்ம இங்கே பாருங்களேன், எல்லாமே பாருங்கள் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ இதுவும் எம்எம்ல இருக்குது, இதுவும் எம்எம்ல இருக்குது. ஸோ இப்போ இது டைமென்ஷனல்ஸாக மாறிடும். அதே மாதிரி இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, இதுவும் டைமென்ஷனல்ஸாக மாறிடும். ஸோ நீங்கள் அந்த கவலைலாம் பட வேணாம், அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வேல்யூ வரும்? ஜஸ்ட் ட்ரை டு டெல் மீ த ஆன்சர். இது நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா I'll be having 2 into 0.001 by 0.3 into 100. ஸோ இதோட வேல்யூ மட்டும் 0.666 சம்திங் வந்துடுது. ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள், 0.02 into 100 by 5. இட்ஸ் a 0.4. இட்ஸ் a 0.4 வந்துடுது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். டோட்டல் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்துடும்னா 0.666 ப்ளஸ் 0.4 1.06 வருது. 1.066 வந்துடுது. ஸோ திஸ் இஸ் a percentage error in the volume. But question is not about that. Question is about the percentage error in the density. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இதான் ஃபைனல் ஃபார்ம். இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். percentage error in the volume என்னது? 1.066 சம்திங். இப்போ del m by m என்னது? del m by m into 100. அதாவது percentage error in the mass பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? 0.002 by 0.4 into 100 வந்துடும். Just simplify it. இந்த simplify பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்கள். I'll be having like 0.002 by 0.4 into 100 வந்துடும். So I got a 0.5. It's a 0.5. So this whole value is 0.5. இது அப்படியே ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 0.5 ஓட 1.066 ஆட் பண்ணுறேன்னா 1.566 வந்துடுது. அப்ராக்சிமேட்டாக 1.6%. So option A must be the solution. Is it possible for you to understand this solution, guys, clearly, right? Okay, fine. We can move on to the next question. ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில்
நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, ABCD சம்திங் லைக் தட். இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரரை கொடுத்துட்டாங்க as 1%, 2%, 3%, 4%ன்னு சொல்லிட்டு. அதாவது ஏயில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 1, பியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 2%, சியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 3%, அதே மாதிரி டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 4%. இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ABCDன்ற இந்த குவான்டிட்டியை வச்சு இந்த ABCDன்ற குவான்டிட்டியை வச்சு எக்ஸ்ன்ற குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ்ன்ற குவான்டிட்டியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. X is equal to A/2, B/1/2, C/1/3, D/3ன்னு வந்துடும். ஓகே, இதுதான் எக்ஸ்ன்றது. இது இப்போ இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ன்ற குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் அப்படின்றது இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரரோட சமேஷன். அப்போ ஏன்ற குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் del A/Aனா, பட் இங்கே இருக்கிறது A². ஓகே, அப்போ இது 2 times. சிமிலர்லி பின்ற குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் del B/B into 100னா, இங்கே இருக்கிறது B/1/2. ஸோ அதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 1/2 times ஆஃப் தட். சிமிலர்லி சின்ற குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் del C/C into 100னா, பட் இங்கே இருக்குது C/1/3, ஸோ இட்ஸ் 1/3 times ஆஃப் தட். அதே மாதிரி டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் del D/D அண்ட் பட் இங்கே இருக்குது D³ ஸோ into 3. இப்போ எல்லா வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுற பண்ண வந்துடும் 2 into del A/Aக்கு பதில் இதுக்கு பதில் 1%, இதுக்கு பதில் 2%, 3%, 4%. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுற பண்ண வந்துடும்னா you got a 2% plus 1% plus 1% plus 12%, 13, 14, 16, ஸோ 16% வந்துடுது சார். அப்போ எக்ஸ்ன்ற இந்த குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a 16%. It must be the solution. Okay, is it possible for you to understand the solution clearly, right? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், அவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கேரி அவுட் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா, ஓகே, ஒரு பாடியை ட்ராப் பண்ணிட்டு ரெஸ்ட்லேருந்து ட்ராப் பண்ணிட்டு அது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் விழுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்றதை டைமை மெஷர் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அதை வச்சு கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனை கெட் பண்ணுறாரு. அந்த கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ப்ரொவைடட் தட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைமில் இருக்கக்கூடிய எரர்ஸ் தெரியும் நமக்கு, E1 அண்ட் E2ன்னு சொல்லிட்டாங்க அதை. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் சி, இப்போ ஒரு பாடி நம்ம ஃபால் பண்ண வச்சிட்டோம், அது கீழே விழுக ஆரம்பிக்குது. ஒரு டீன்ற டைமில் அது ஒரு எஸ்ன்ற தூரம் ஃபாலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் அண்ட் கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சால் தான் அதை சால்வே பண்ண முடியும். இதை ட்ராப் பண்ணுறோம். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ட்ராப் பண்ண மூமெண்ட்லேருந்து ஒரு டி டைம் கழிச்சு அது எஸ்ன்ற தூரம் ஃபாலாக இருக்குன்னா ஐ கேன் சே எஸ் இஸ் ஈக்குவல் டு ut plus of at². இட்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா, கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இங்கே அதை யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும், யூக்கு பதில் 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் gt² வந்துடும். இதுதான் அந்த டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் ஜிக்குமான ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம இதில் இருந்து ஜியை மட்டும் எழுத ட்ரை பண்ணலாம். 2s/t² இஸ் ஈக்குவல் டு ஜின்னு வந்துடும். கரெக்டாக நமக்கு எஸ்ஸில் இருக்கக்கூடிய எரர் தெரியும். எஸ்ஸில் இருக்கக்கூடிய எரர் என்னன்னு சொல்லிட்டாங்க கொஷினில், இட்ஸ் E1 சொல்லிட்டாங்க, ஃப்ராக்ஷனல் எரர். அதே மாதிரி டைமில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் என்னது, இட்ஸ் E2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜியில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஓகே, இப்போது ஃப்ராக்ஷனல் எரர் இந்த G இஸ் ஈக்குவல் டு த சமேஷன் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர் இந்த S ப்ளஸ் t². அப்போ ஃப்ராக்ஷனல் எரர் இந்த S வந்து என்ன வந்துடும், ∇s/Sன்னு வந்துடும்.
ஃப்ராக்ஷனல் எரர் இந்த டி ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இட்ஸ் 2 times ஆஃப் del t by tன்னு வந்துடும். நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த 2 எங்கே போச்சுன்னு. நம்ம அந்த 2ஓட வேல்யூவை வித் 100% சர்டனிட்டோட தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். பேஸ் 2ன்றது நோன் நம்பர், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டை பற்றி எந்த விதமான அன்சர்டனிட்டி இல்லாததுலாம் இல்லை இல்லையா. நமக்கு மெசட் டேட்டாஸில் தான் எரர்ஸ் வரும், இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ்லேருந்து வராது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம இந்த 2 எரடிகேட் பண்ணிடலாம் எரர்ஸோட கேல்குலேஷன்ஸ்க்கு. அப்போ இஃப் தேர் இஸ் எனி எரர் இன் த ஜி, that should result from the measured data of s and t squared. அப்போ எஸ்ல கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் del s by s, டீயில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் del t by t, பட் நமக்கு இருக்குது t squared, ஸோ 2 times of that வேல்யூ போடுவீங்க. del s by sக்கு பதிலாக e1, 2 times of del t by t க்கு பதிலாக del t by t க்கு பதிலாக e2. So we got a del g by g as this, e1 plus 2e2, e1 plus 2e2. So option B must be the solution. Okay, so we move on to the next question. Question number 10 பாருங்க. If the error in the measurement of the radius of the sphere is 2%, ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கோங்க. அந்த ரேடியஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரரை 2%ன்னு சொல்லிட்டாங்க கொஷினில். ஓகே, வேறு என்ன கேட்டிருக்காங்க. அப்போது வால்யூமில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரரை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஸ்பியர். ஸோ ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3 pi r cube. கரெக்டா? அப்போது இஃப் தேர் இஸ் எனி எரர் இன் த வால்யூம், that should comes from the measured data of r. பிகாஸ் ஆர்லேருந்து தான் எரர்ஸ் உள்ளே வருது, ரைட்? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 4/3 into pi இதோட வேல்யூஸ்லாம் நமக்கு 100% சர்டனிட்டோடு தெரியும். இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இஃப் தேர் இஸ் எனி எரர் இன் த வால்யூம், அதாவது ஃப்ராக்ஷனல் எரர் இன் த வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ஆர் கியூப். ஃப்ராக்ஷனல் எரர் இன் த ஆர் என்ன வந்துடும்? del r by r. பட் இங்கே இருக்குது r cube, ஸோ 3 times ஆஃப் தட். இங்கே என்ன போட்டுக்கலாம்னா 2%ன்னு போட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே இந்த ஹோல் இக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். த திங் வில் கெட் கன்வெர்டட் இன் டு பர்சன்டேஜ் ஃபார்ம். ஸோ இதுக்கு பதிலாக 2% போட்டோன்னா ஐ காட் 6% வந்துடும். ஸோ இட்ஸ் 6%. 6% must be the answer. Look at the next question now. ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறோம். எப்படி மெஷர் பண்ணுறோன்னா அதோட மாஸை மெஷர் பண்ணி அதோட லென்த்தை மெஷர் பண்ணி மெஷர் பண்ணுறோம். இன்னும் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். ஸோ அது கியூப்ன்றனால அதோட வால்யூமோட ஃபார்முலா வந்துடும் எல் கியூப்னு வந்துடும். அண்ட் வேறு என்ன டேட்டாஸ் தெரியும் பாருங்கள். த மேக்ஸிமம் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அண்ட் லென்த் தெரியும். மாஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் இட்ஸ் 3%. லென்த்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் 2%. ஸோ இது ரெண்டுமே தெரியும் நமக்கு. கொஷின் என்னென்னா, இப்போ டென்சிட்டியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எரர் என்ன அப்படின்றதான் வேணும். இது எப்படி கேட் பண்ணுவீங்க? அகெயின் த சேம் ஐடியா வி கேன் மேக் யூஸ் ஆஃப். Fractional error in the density is equal to the summation of the fractional error in the mass and L cube. I can write the same as del m by m plus 3 times of del L by L எழுதிக்கலாம். அண்ட் இங்கே டேரெக்டாக இது ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்க இந்த ஒவ்வொரு டர்மையும் 100 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பர்சன்டேஜ் ஃபார்முக்கு மாறிடும். இப்போ del rho by rho into 100 equal to del m by m into 100 and plus 3 del L by L into 100 வந்துடும். இப்போது இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸை போடுங்க. இன்னும் மாஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னது? 3%. ஸோ இட்ஸ் 3%. இது என்னது? லென்த்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னது? 2%. பட் இங்கே ஆல்ரெடி முன்னாடி ஒரு 3 இருக்குது. இப்போ 3 into 2 6%. அப்போ டென்சிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன வருது நமக்கு? Obviously the options are not matching, right?
3 into 2, 6. 6 plus 3, 9% தான் வருது. But it's not in the options. So the solution is 9% only. That must be the solution. Number 12 பாருங்க. Percentage error in the measurement of mass and speed. Okay. Massல இருக்கக்கூடிய percentage error 2% னு சொல்லிட்டாங்க. ஸ்பீட்ல கூடிய percentage error 3% னு சொல்லிட்டாங்க. அப்போ கைனடிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எரர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இட்ஸ் அ ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². So del ke by ke. If there is any error in the kinetic energy, that is fractional error in the kinetic energy, is equal to the summation of the fractional error in the mass and v². Yes, இந்த ஆஃப் அப்படின்ற இந்த வேல்யூஸில் எந்த விதமான அன்சர்டனிட்டி இருக்காது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ ஃப்ராக்ஷனல் எரர் இந்த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஃப்ராக்ஷனல் எரர் இந்த மாஸ் ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் எரர் இந்த v². ஸோ வியில் கூட ஃப்ராக்ஷனல் எரர் del v by v, பட் இங்கே இருக்குது v². ஸோ 2 times ஆஃப் தட். டேரெக்டாக வேல்யூ அப்படிங்க போடுங்க. வாட் வி காட், மாஸில் கூடிய பார்ஷனல் எரர் என்னது 2%. இது அப்படியே இந்த ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது அப்படியே பர்சன்டேஜ் ஃபார்முக்கு மாறிடும். ஓகே, இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ். மாஸில் கூடிய மாஸோட பர்சன்டேஜ் என்னது 2%, ஸ்பீடோட பர்சன்டேஜ் என்னது 3%. இங்கே அப்படியே போடுங்க. இட்ஸ் 2%, இட்ஸ் 3%. Okay, this is 3%. So about 2 into 3, 6. 6 plus 2, 8%. 8% must be the solution. Okay, question number 13 பாருங்க. A certain body weighs, okay, ஒரு பாடியோட மாஸ் கொடுத்துட்டாங்க, அதோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதில் இருக்கக்கூடிய பாசிபிள் எரர்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டென்சிட்டியில் இருக்கக்கூடிய எரர் என்ன, மேக்ஸிமம் எரர் என்ன? இட்ஸ் அ கொஷின். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, இங்கே மாஸோட வேல்யூ என்னது 22.42 கிராம். அது கூட பாசிபிள் எரர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 கிராம். அதே மாதிரி வால்யூமோட வேல்யூ 4.7 சிசின்றது சென்டிமீட்டர் கியூப். அதில் கூட பாசிபிள் எரர் வந்து plus or minus 0.1 centimeter cube. Okay, இப்போ இங்க fractional error in the density is equal to the fractional error in the mass plus fractional error in the volume. ஓகே, தட்ஸ் ஃபைன். இது அப்படியே பார்ஷியல் ஃபார்மில் மாற்றிக்கோங்க. அப்போ பார்ஷியல் எரர் இன் த டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரர் இன் த மாஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் எரர் இன் த வால்யூம். இப்போ டேரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் வேலைங்க. del m by m என்னது, this is del m. So 0.01 by m ஓட வேல்யூ என்னது 22.42 into 100 plus del v வேல்யூ என்னது 0.1, v வேல்யூ 4.7 into 100. இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு டென்சிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும். தட்ஸ் இட். ஓகே, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க, so that you may get your answer, final answer. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 0.01 by 22.42 into 100. It's a 0.044 plus 0.1 by 4.7 into 100. 2.127 something வருது. இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 2.127 plus 0.044
I got a 2.171% வருது. So reasonably closer answer வந்து பார்த்தீங்கன்னா 2% தான். So 2% must be the solution. Is it possible for you to understand the solution clearly, right? Shall we move on to the next? Okay, ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு. அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட லென்த் கொடுத்துட்டாங்க 55.3 மீட்டர், பிரெத் கொடுத்துட்டாங்க 25 மீட்டர். ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் த வேல்யூ ஃபார் கரெக்ட் SF டிஜிட்ஸ் எத்தனை இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ இதோட லென்த் பிரெத் தெரியும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன். ஜஸ்ட் சி ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், சிம்பிளி லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ 55.3 இன்ட்டு 25 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை ஃபஸ்ட் அப்படியே எழுதிருங்க. அதுக்கப்புறமேட்டு வி கேன் புட் த வேல்யூஸ். SF ரூல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் 55.3 இன்ட்டு 25. ஸோ இதோட வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா ஐ காட் இட் 1382.5 சம்திங் வருது. ஓகே, ஸோ இதுதான் அதோட வேல்யூ. அண்ட் இப்போ நம்ம இந்த கரெக்டான SF டிஜிட்ஸ் எத்தனைவோ அதை பார்த்து எழுதலாம். SF ரூல்ஸ் படி 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த நம்பர்ஸில் இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் எவ்வளோ SF வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். இதில் 3, இதில் 2. அப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ எந்த நம்பருக்கு லீஸ்ட் SF வேல்யூவோ அதே SF வேல்யூ தான் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் இருக்க முடியும். தேட் மீன்ஸ் இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் 2 SF வேல்யூ தான் இருக்கணும். அப்போ இதை ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்துடும், I'll be having இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய இந்த ரிமைனிங் ஹோல் வேல்யூ பாருங்கள். இது எப்படி இருக்குது, 82 இருக்குது சம்திங். ஸோ இட்ஸ் கிரேட்டர் தென் 50. அப்போ இந்த ப்ரிசிடிங் டிஜிட்ஸை 1 மாற்றிடுங்க, இதை 00 போட்டுக்கோங்க. ஸோ 1400 வந்துடும் ஆன்சர். ஸோ that will be equal to 14 into 10⁻²² meters square வந்துடும். ஸோ that must be the solution. Okay, question number 15 பாருங்க. அப்போ what is the value of 9.99 meter minus 0.009 meter? Fine. ஓகே, 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒன்று 9.99 மீட்டர், இன்னொன்று 0.0099 மீட்டர். ஓகே ஃபைன். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் SF ரூல்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். 9.99 மைனஸ் 0.0099 இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருதுன்னா 9.9801 சொல்லிட்டு வருது. பட் 2 நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லை ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பர்ஸில் இதில் எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு பாருங்கள், 2. இங்கே எவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு பாருங்கள், 4. அப்போ இந்த 2 நம்பர்ஸில் எதுக்கு லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் வேல்யூ இருக்கோ அதே டெசிமல் பிளேஸ் வேல்யூ அவ்வளோ நம்பர் ஆஃப் டெசிமல் வேல்யூஸ் தான் ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்க முடியும். அப்போது ஃபைனல் ரிசல்ட்லேயும் இந்த 2 டிஜிட்ஸ் தான் இருக்கணும், இது இருக்க முடியாது. ஸோ வி ஷுட் எரடிகேட் இட். இப்போ 9.98 மீட்டர்னு வந்துடும். தட் மஸ்ட் பி த ஆன்சர். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு பர்சன் இருக்கார், அவரோட மாஸ். ஓகே, அந்த பர்சன் வந்து 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸோட மாஸை மெஷர் பண்ணுறாரு. ஆஸ் 435.42 கிராம் அண்ட் 226.3 கிராம் அண்ட் 0.125 கிராம்னு சொல்லிட்டு. According to the rules for arithmetic operation with SF, the addition of the mass of the 3 particles will be equal to what? It's a question. நீங்கள் இந்த சம்மை சால்வே பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. எப்படின்னு பாருங்களேன், இந்த ஒவ்வொரு டிஜிட்ஸ்லேயும் ஓகே நம்ம ஆட் பண்ணுறோம் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அபவுட் த டெசிமல் பிளேஸ் வேல்யூஸ். அப்போ இந்த நம்பரில் எவ்வளோ டெசிமல் பிளேஸ் வேல்யூக்கும் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். 2 டெசிமல் பிளேஸ் வேல்யூக்கும் அக்யூரேட்டாக தெரியும். இங்கே 1 தான் தெரியும், இங்கே 3 தெரியும். அப்போ இந்த 3 நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரியும், இதுக்கு தான் எவ்வளோ வேல்யூ தெரியும், 1 தான் தெரியும். அப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் வேல்யூ தான் நமக்கு அக்யூரேட்டாக தெரியும், மிச்சம் எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் வேல்யூ இருக்குது, இது மட்டும்தான்.
ஸோ அப்போது நான் வித்தவுட் ஈவன் ஆடிங் தட் I can tell the answer. So option A must be the solution. இது லாஸ்ட் இயர் ஜெய் மெயின்ஸில் கேட்ட கொஷின். ஐ சப்போஸ் உங்களுக்குனால இந்த கொஷினை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஜெய் மெயின்ஸ் கொஷின். 2025 வந்த ஜெய் மெயின்ஸ் கொஷின். ஒரு க்யூன்ற ஒரு குவான்டிட்டியை எப்படி சொல்கிறோன்னா எக்ஸ் பவர் -2 ஒய் பவர் 3/2 இஜட் பவர் -2/5ன்னு சொல்லிட்டோம். ஓகே, இந்த எக்ஸ் ஒய் இஜட்ன்றதை இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்னு சொல்லிட்டாங்க, விச் ஹாவ் த ஃப்ராக்ஷனல் எரர். ஓகே, இந்த எக்ஸில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் 0.1, ஒய்யில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் 0.2, இஜட்டில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் 0.5. த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் க்யூ அதான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ க்யூக்கு படம் எழுதிக்கலாம். del q by q is equal to fractional error in the q is equal to the summation of the fractional error in the all the quantities. Okay, அப்போ இது x power -2 இருக்கு இல்லையா, ரைட்? இதை எப்படி எழுதிக்கலாம்? x power -2 தானே. ஓகே, தட் மீன்ஸ் இதை 1/x² எழுதிக்கலாம். இதை y power 3/2 எழுதிக்கலாம். இதை z power 2/5 எழுதிக்கலாம். இட்ஸ் லைக் திஸ். அப்போ இந்த ஹோல் குவான்டிட்டி எழுதிக்கலாம். y பவர் 3/2 by x² z பவர் 2/5 ஈக்குவல் டு க்யூன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா? அப்போ del q by q ஈக்குவல் டு என்ன வந்துடும்? yயில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் என்ன வந்துடும்? 3/2 del y by y ப்ளஸ் எக்ஸில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் வந்துடும். எக்ஸில் கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் இட்ஸ் del x by x, பட் இங்கே இருக்கிறது x², ஸோ 2 times ஆஃப் தட். Similarly, z கூடிய ஃப்ராக்ஷனல் எரர் del z by z, பட் இங்கே இருக்கிறது 2/5, z பவர் 2/5, ஸோ 2/5 into. ஸோ இங்கே டேரெக்டாக வேல்யூ போட வேண்டியதான், போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3/2 del y by yக்கு பதில் 0.2 அண்ட் del x by xக்கு பதில் 0.1, del z by zக்கு பதில் 0.5. இந்த வேல்யூஸை போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள், so that you may get your final answer. 3/2 into 0.2, it's a 0.3. It's a 0.3 plus 0.2 plus 2/5 into 0.5. It's a 0.2. So 0.3 plus 0.2 plus 0.2, that is 0.7, right? So 0.7 must be the solution. Is it possible for you to understand all the solutions we discuss, all the sums under solution, right? Clearly, right? So next class la nama kinematics chapters, motions in straight line chapters oda sila important ideas நம்ம work out பண்ணலாம். Okay, so with this we'll wind up the session. Thank you all.